கொண்டன்று குடிகொண்ட ஐவரும் வாயுள் கொண்டாங்கு வயினின்று அருளுவர் தாயுள் கொண்டாற்போல தலைவன் உட்புக வாயுள் கொண்டு ஈசனும் ஆள வந்தானே. 1728வது மந்திரம். இதுல நம்ம இந்த பிண்டலிங்கம் அப்படின்னா உடலே சிவவடிவம் அப்படின்றதான் இந்த நம்ம ஆன்மீக கோட்பாடுல பார்க்க இருக்கிறோம். உடலையும் ஐம்புலங்களையும் ஈசன் எவ்வாறு தன் எடுத்துக்கொண்டு நம்முள் வாழ வருகிறான் அப்படின்றதுதான் இந்த பாடல் நமக்கு உணர்த்த வர்றது. உடலையும் ஐம்புலன்களையும் ஈசன் எவ்வாறு தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு நம்முள் வாழ வருகிறான். அந்த முதல் வரி பார்க்கிறோம்னு வச்சுக்கீங்களா, இறைவன் இந்த உடலை தான் வாழும் கோயிலாக படைத்த அந்த பொழுதே அப்படின்றார். கோயில் கொண்டே குடிகொண்ட ஐவரும். எப்ப அந்த 5 கண்ணு காது மூக்கு செவி வாய் இருக்குதோ அந்த உடல்ல குடியேறும் போது அவர் கோயிலாக இருக்கின்றதாக சொல்ல வருகின்றார். வாயில் கொண்டு அங்கு தத்தமற்குரிய இந்த 5ம் நுழைல் வாயில்கள். இவைகளை கொண்டு இவைகளின் மூலமாகவே உயிருக்கு உலக அறிவை ஊட்டி அருள் செய்கின்றார். இப்ப தாயில் கொண்டாற்போல, அது எப்படின்னா ஒரு குழந்தை அம்மாவை தேடி ஓடி அணைச்சிக்கிற மாதிரி நம்மளை அவன் அணைத்துக் கொள்வதற்கு ரெடியாக இருக்கின்றான். சிவபெருமான் என் உள்ளத்தினுள்ளே நுழைய அந்த ஐம்பொருள் வழிகளையும் தன் வசமாக்கி கொண்டு இவ்வுடலையே ஈசன் தான் வாழும் இடமாக என்னை ஆட்கொண்டான் அப்படின்றதான் அந்த பாடனுடைய கருத்து. இப்போ உடலே ஆலயம், ஐவர்கள் ஆட்சி. நம்ம உடம்பு ஆலயம்னு எடுத்துக்கிட்டோம்னா மனித உடல் ஆன்மா தங்குவதற்கு கிடைத்த வெறும் சடம் அல்ல, அது ஈசன் குடிபுகும் ஒரு கோயில். பிறக்கும் போது 5 அதிதேவதைகளும் பஞ்சபூத அமைப்பில் நம்ம உடம்பில் குடியேறுகிறார்கள். என்னன்னா பிரம்மன் தேவர்ல பஞ்சபூதத்துல மண்ணை குறிக்குது, பொறி வாயில் மூக்க குறிக்குது, நுகர்தலை பண்ணுது. திருமால் நீர் நாக்க குறிக்குது, சுவையை குறிக்குது. உரித்திரன் தீ கண்ணை குறிக்குது, பார்க்கறத குறிக்குது. காற்று தோல் தொடுதலை குறிக்குது. அடுத்து சதாசிவம் பாத்தீங்கன்னா ஆகாயம், காது கேட்டலை குறிக்கின்றது. இவர்கள் எல்லாமே உலக வழியில வெளிநோக்கி செல்கின்றார்கள், நமக்கு உலக அறிவை ஊட்டுகின்றார்கள் அப்படின்றாரு. ஒரு குழந்தை எப்போ பசிக்குதோ அழுவுதோ அப்போ தன் தாய் வேலையெல்லாம் விட்டுட்டு குழந்தைய நோக்கி ஓடி வருவா. அது போல மனிதன் உலக ஆசைகளிலிருந்து நிறுத்திட்டு இறைவனுக்காக இயங்கி அழும் பொழுது, உட்புறமாக திரும்பும் போது ஈசன் தாயினும் சால பரிந்து அவனுள் புகுகிறான். தான் நமக்கு இந்த பாடல்ல முக்கியமான ஒரு கான்செப்ட். அப்போ ஈசன் உள்ள புகுந்த உடனே மிகச்சிறந்த மாற்றம் என்னன்னா, உலக விஷயங்களை ஓடிக்கிட்டு இருந்த 5 புலங்கள் தன் கட்டுப்பாட்டுல இறைவன் எடுத்துக்கிறான். தீயதை பார்க்க மாட்டான், ஈசனை மட்டும்தான் பார்ப்பான், வீண் கதைகளை பேச மாட்டான், இறைவனை மட்டுமே புகழ்வான். இப்படியாக ஆன்மீக வாயிலாக மாறிவிடுகின்றன. அப்ப இறைவன் வாயும் இல்லமாக உடலும் மாறிவிடுகின்றது. உலகியல் அறிவை தரக்கூடிய 5 புலன்கள் இறைவன் அருள் போடும் போது ஆன்மீக ஞானத்துக்கான வாயில்களாக மாறுகின்றன. அப்ப நம்ம குழந்தையாக இயங்கும் போது அவன் நம்முள் குடிபுகுகின்றான். ஒரு கதை பார்க்கலாம்னா 5 காவலர்களும் கருணத்தாயும். ஒரு மாளிகை, உரிமையாளர் பெரும் செல்வந்தர், ஒரு வெளியூர் போயிருந்தாரு. மாளிகையை பராமரிக்கிறதுக்கு 5 காவலாளிகிட்ட கொடுத்திருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை. முதல் காவலாளி நுழைல் வாயில பார்த்துக்கணும், 2வது காவலாளி தோட்டத்தை பார்த்துக்கணும், 3வது ஆளு சமையலறை, 4வது ஆளு வரவு கணக்கு எழுதுறவரு, 5வது ஆளு மாளிகையினுடைய ஒலி செய்திகளை எல்லாம் சேகரிக்கிறவர். நன்றாக 5 காவலாளிகளும் ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. எஜமானர் இல்லாத தைரியத்துல கொஞ்சம் அவங்களுக்கு தடி எடுக்கிற வேலை வந்துச்சு. அப்ப மாளிகை கதவுகள்லாம் திறந்து வச்சுட்டு தங்களுக்கு பிடித்தமான வெளியாட்கள்லாம் உள்ள கொண்டு வந்தாங்க. அப்ப மாளிகை முழுவதும் ஒரு குப்பமும் சத்தையுமா
சத்தமுமா ஆயிடுச்சு. அப்போ ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை 5 பிள்ளைகளும் அந்த குழந்தை கண்டுக்கவே இல்லை. அந்த பசியால மாளிகை இறைச்சல் பயந்து போன அந்த குழந்தை செய்வதறியாது கதறி அழத் தொடங்கியது. அப்பா அம்மா எங்க இருக்கிறீங்க? அந்த 5 பேரை எனக்கு கவனிக்கவே இல்லையேன்னு. அப்ப வெளியூர் சென்றிருந்த அந்த மாளிகையின் உண்மையான எஜமானரை கேட்டது. அவர்தான் உயிரை வைத்திருக்கின்ற அன்பு தாய் இறைவன். அடுத்த கணமே மாளிகை நோக்கி ஓடி வருகின்றார். அவர் உள்ள நுழைஞ்ச அதிசயம், எல்லாரும் ஆட்டம் போட்டிருந்த அத்தனை பேரும் காவலாளிகளும் எஜமானை கண்டதும் பயந்து நடுங்கி கைகளை கட்டிக்கொண்டு அமைதியாக நின்றார்கள். தாய் ஓடி குழந்தையை வாரி அணைச்சிக்கிட்டார். அந்த 5 காவலாளையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். இனிமேல் எந்த ஒரு தேவையற்ற பொருளும் மனிதனும் இந்த மாளிகைக்குள் வரக்கூடாது. 5 காவலாளிகளும் அவருடைய அன்புக்கும் அதிகாரத்துக்கும் கட்டுப்பட்டு மாளிகையை தூய்மையாகவும் அமைதியாகவும் வைத்திருக்க துணினர். மாளிகை மீண்டும் பொலிவு பெற்றது. இந்த இடத்துல மாளிகைன்றது நம்முடைய உடம்பு, 5 காவலாளிகள் என்றது 5 பொறிகள், அதுவும் குழந்தைன்றது ஆன்மா, ஓடி வரும் தாய் என்றது பேரருள் ஆகிய சிவபெருமான். இந்த மந்திரத்துக்கான வாழ்வியல் பாயிண்ட்ஸ் என்னன்னு சொன்னோம்னா, புலன் கட்டுப்பாடு முன்னாடியே வேணும். அப்புறம் சரண்டர் இன் மெடிடேஷன், தியானம் பண்ணி அவனுக்காக ஏங்கணும். அப்பதான் அவனை பார்க்க முடியும். உடல் ஒரு கோயில் அப்படின்றதால அது தூய்மையாக வச்சுக்க ட்ரை பண்ணணும். 5 காவலாளிகளையும் நல்ல வகையில சேனலைஸ் பண்ணணும். இப்படியாக பண்ணும்போது நாம் இறைவன் குடிக்கொண்டுள்ள கோயிலில் அவனாகவே 5 தன் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு நம்மள கோயில் திருவுருவத்தில் ஈசனை காண உதவுவான் என்று கூறி தலத்தை கௌரியமாக படைக்கின்றேன். மிக்க நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. மிக அருமையான விளக்கம், நல்ல தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. நிறைய அதுக்கு உதாரணம் சொல்லி அதுக்கான விஷயங்கள்லாம் சொல்லி நிறைய கத்துக்கிறோங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. வாங்க விந்தியாம்மா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1728வது திருமந்திரம். தாய் அன்போடு தயவு காட்டினன். திருமந்திரம். கோயில் கொண்டு அன்றே குடிகொண்ட ஐவரும் வாயில் கொண்டு ஆங்கே வழிநின்று அருளுவர். தாயில் கொண்டாற்போல் தலைவன் என் உட்புக வாயில் கொண்டு ஈசனும் ஆள வந்தானே. அருமையான திருமந்திரம். உயிர் உடம்பெடுத்த உடனேயே உள்ளே வந்து புகுந்து கொண்டவர்கள் இந்த 5 பேர்களும். இவர்கள் தாங்கள் இருக்கும் அங்கங்களையே வாசலாக கொண்டு உடம்பை வழிநடத்தி கொண்டு இருப்பர். திடீரென்று ஒரு நாள் மேய்ச்சலில் தன்னை மறந்து திரிந்த கன்று தாய் பசுவை தேடி வந்த அடைந்ததைப் போல இறைவன் என்னுள்ளே புகுந்து அந்த 5 வாசல்களையும் தனதாக்கி அவற்றின் ஆசைகளை அறுத்து என்னை அவன் அருள் வழி செல்ல ஆண்டு கொண்டு அருளினான். கோயில் உடம்பு குடிகொண்ட ஐவர் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் 5 பொறிகள், வாயில் காணல் கேட்டல் முதலான 5 பொறியின் செயல்கள், தாயில் தாய் வீடு தாய்ப்பசு எனவுமாம், வாயில் வழி ஐவர் என்பதற்கு 5 பூதம் எனவும் கூறுவர். மக்கள் கழக வெளியீட்டில் மக்கள் யாக்கையினை திருக்கோவிலாக கொண்டு எழுந்து அருளினன் சிவன். மிகுதியான மறை நூற்களை தன்னை அடையும் வழிகாட்டியாக கொண்டான். திருவடி சேர்வார் நாடிகள் 10 தூய்மை செய்தல் வேண்டும். புலனைந்தும் தம்பின் வர சிவனை வழிபடுதல் வேண்டும். அவ்வாறு வழிபடும் போது சிவன் நாடிகளையும்
இடமாக கொண்டு அருள் புரிவன். கொல்லை காடு அடி நாடிகள் திருவடி செல்லுதற்குரிய நாடிகள் பிறகிட்டு பின்னிட செய்து வாயில் கொண்டான், அந்த நாடிகளை வழியாக கொண்டான். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. மிக அருமை. மிக்க நன்றிங்கம்மா. வாங்க கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. நான் கடைசியா கௌரிமா பேசி நிறைவு விந்தியம்மா செஞ்சுக்கிறேன். வந்து ம். கௌரிமா விந்தியம்மா அடுத்த பாடல் பத்தி பேசினாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? இல்லைங்களேம்மா. விந்தியம்மா இத இன்னைக்கு பத்தி 1728. அம்மா சரியான பாடலை தான் வாசித்தேம்மா. இன்றைய மந்திரம் வந்து அந்த கோயில் கொண்டாடி கொல்லை பெருமறை வந்து நாளை மந்திரம்மா. இன்றைய மந்திரம் வந்து கோயில் கொண்டாண்டே குடிகொண்ட ஐவரும் அப்படின்னு வர மந்திரம்மா. போட்டிருக்கும் பாருங்கம்மா, அந்த பாடல் தான். கௌரிமா நீங்க தொடருங்க, நான் ஒரு செய்தியா சொன்னேன் அவ்வளவு. நன்றிங்க. நீங்க தொடருங்கம்மா. நான் கடைசியா பேசி நிறைவு செஞ்சுக்கிறேங்கம்மா. நன்றிங்க. இன்னுமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேம்மா. மாடரேட்டரா இருக்கிறதுனால கடைசியாவே டைம் தகுந்தபடி நம்ம பார்த்து முடிச்சுக்கிறேங்கம்மா. நன்றிங்க. அப்படி தேவையில்ல கௌரிமா, நீங்க வரிசையிலேயே பண்ணலாம், அது சௌகரியமா இருக்கும். ஆனாலும் I leave it to you. இன்றைய மந்திரம் வந்து 1728. ஐயா போட்டிருக்காரு பாருங்க. நம்மளும் கோயில் கொண்டன்றே குடிகொண்ட ஐவரும் வாயில் கொண்டாங்கே வழி நின்று அருளுவர். காயில் கொண்டார் போல் தலைவன் உட்புக வாயில் கொண்டான் ஈசனும் ஆள வந்தானே அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து கருத்து ஒண்ணுதான். அநேக உரையாசிரியர்கள் எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா, ஐம்புலன்களும் ஐம்பொறிகளுடைய வாயிலாக நின்று அருளுவர். அப்போ இறைவன் வந்து உள்ளே புகுந்த பின்பு எப்படி உள்ளே புகுந்தார் என்று சொன்னால், கற்றாவின் மனம் போலன்னு சொன்னார் இல்லையா மாணிவாசக பெருமான். அந்த மாதிரி அந்த கன்று அழுது கொண்டிருந்தால் தாய் வந்து தன்னால ஓடி வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லும். அது கன்றை தேடி வரக்கூடிய பசு. அதனாலதான் தாயில் கொண்டார் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. வாயில் கொண்டான் ஈசனும் கொண்டு ஈசனும் ஆள வந்தானே அப்படிங்கிறது வந்து ஒரு அநேக உரையாசிரியர்களினுடைய பார்வையாக இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம ஒரு சில நுட்பமான செய்தியை மாத்திரம் பார்க்கணும். என்ன அப்படின்னாக்க, வாயில் கொண்டாங்கே வழி நின்று அருளுவர் அப்படின்னு சொல்றார். அப்ப இத ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒண்ணு, வினை போகத்தில் நம்மை அழுத்தி நம்முடைய கர்ம வினைகளை கழிப்பதற்காக அவங்க வந்து நம்மள அழுத்துறாங்க, இந்த ஐம்பொறிகளும் அப்படின்னு நம்ம எடுத்து அதை ஆளக்கூடிய அதிபதிகள், ஐயா சொன்னார் இல்லையா, பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன், அந்த அதிபதிகள் தங்களுடைய பொறிகளில் நின்று செயல்பட்டு நம்மை வினை போகங்களில்
அழுத்தி பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஒரு பொருள் கொள்ளலாம். அது அப்படிதான் எல்லாருமே கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்போ அந்த வினை முடிஞ்ச உடனே அவங்களோட செயல் நிக்கிறது கிடையாது இல்லைங்களா? அப்போ என்ன நடக்குது? மீண்டும் மீண்டும் நம்ம அந்த வினையில் ஆழ்ந்து கொண்டே செல்கிறோம். அப்போ அந்த அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னாக்க, நம்ம ஓகே ஒரு வினை முடிஞ்சிருச்சு, இப்ப இந்த வினை முடிஞ்சிருச்சு, அப்ப ஐம்பொறிகளும் நின்றுமா? நிக்காது. இந்த இந்த உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த ஐம்பொறிகளும் வேலை பார்த்துட்டு இருக்கோம். இல்ல ஐம்பொறிகளும் இயங்கும் வரைக்கும் மீண்டும் வினையை சேர்த்து கொண்டும் இருக்கிறோம். அப்போ இறைவன் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்முடைய கர்ம வினைகளை கழிப்பதற்காக இந்த பிறவியை தருகிறார். அப்போ இந்த ஐம்புலன்களும் என்ன செய்கிறது அப்படின்னாக்க, அந்த பிறவியை கடப்பதற்கான வினைகளை மட்டும் கரைப்பதில்லை. என்ன செய்யறது? புது வினைகளையும் சேர்த்து வச்சுக்குது. அதனாலதான் நேத்திக்கு மந்திரத்துல அவர் சொன்னாரு, என்ன சொன்னாருன்னாக்க, நிலம் தரு நீர் தெளியூனவை செய்ய. அப்போ எல்லாத்தையும் தெளிஞ்சு அதை அடக்கிறதுக்கு உண்டான விஷயத்த அவர் பண்ணிட்டாரு. புலந்தரு பூதங்கள் ஐந்தும் ஒன்றாக அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஐம்பூதங்களையும் அதற்கு உண்டான அதிபதிகளையும் ஒன்றாக செய்து ஒரு இடத்துல அடக்குறாரு. அததான் நம்ம பார்த்தோம். எங்க அடக்குறாரு அப்படின்னா, ஆகாயத்தில் அடக்குகிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இத நேத்து. அப்ப நேத்துக்கு மந்திரத்துல இருந்து நம்ம தொடங்கணும் இத. அப்படி தொடங்கும் பொழுது இந்த இடத்துல என்ன செய்து, அதே 5 பேர் தான். ஆனா அவர்களுடைய தொழில்நிலை எப்படி இருக்கும்? எங்க இருந்து அப்படின்னா, இந்த இடத்துல புலன்களை விட்டு நம்ம அந்த தன்மாத்திரைகளை விட்டு அதற்கு மேல் இருக்கக்கூடிய கலைநிலைகளுக்கு நம்ம போயிடணும். அப்படி போகும்போது அதே சூரியன் தான். ஆனா அவன் என்ன, அதே பிரம்மா தான், அதே விஷ்ணு தான், அதே ருத்ரன் தான், அதே சதாசிவம் தான். ஆனால் என்ன நடக்கிறது அப்படின்னாக்க, பிரம்மா எதற்கு அதிபதி என்றால் சூரிய மண்டலத்திற்கு அதிபதி. விஷ்ணு எதற்கு அதிபதி என்றால் சந்திர மண்டலத்திற்கு உண்டான அதிபதி. அதே மாதிரி அக்னிக்கு ருத்ரன், சதாசிவம் சக்தி. சோ இந்த மண்டலத்தில் நின்று அவங்க இந்த ஐம்பூதங்களை ஒடுக்கிட்டாங்க. ஐம்பூதங்களை ஒரே இடத்துல ஒடுக்கி இந்த கலைநிலைகளில் மேலே உயர்ந்து சந்திர சூரிய அக்னி சக்தி மண்டலங்கள் இருக்கு பாத்தீங்களா? அந்த இதுல இருக்காங்க. எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சிவோகம் பாவனையில். அதுதான் சொல்றாரு. நேற்றுக்கு சொன்னாரு பாத்தீங்களா? அந்த வலம் தரு தேவரை வந்தி செய்வீரே அப்படின்னாரு. வாழ்த்துங்கள் அப்படின்னு சொன்னாரு. இந்த இடத்துல என்ன சொன்னாரு? வாயில் கொண்டு ஈசனும் ஆள வந்தானே. அப்ப அந்த இடத்துல இந்த பகுதியில நின்னு அவர் நம்மளை ஆள வருகிறார். எப்படி ஆள வருகிறார்? தாயில் கொண்டார்போர் தலைவன் என்னுட்புக அப்படின்னு. அப்போ அந்த தாயோடைய கருணையோடு, தாய் சிறந்த கோயிலும் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப நம்ம அந்த கருவறைக்குள்ள போன நாள்ல இருந்து, அந்த கருப்பைக்குள்ள போன நாள்ல இருந்து நம்மளை எப்படி பாக்குறாங்க, அந்த கருப்பை நம்ம எப்படி பாதுகாக்கிறது, அதனாலதான் தாயினுடைய வீடு அப்படின்னு. அப்ப தாயினுடைய வீடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கருவறை, அந்த கருப்பை. அந்த கருப்பையில தலைவன் உட்புக அப்படின்னா, இறைவன் நமக்கு அந்த பிறவியை கொடுத்து விடுகிறான். அதன் மூலமாக நாம் அந்த கருப்பையில் சென்று சேருகிறோம். அப்பவும் அவனே நம்ம கூட வந்துடுறான். எப்பவே வந்துடுறான்? நம்ம கருப்பையில எந்த நிமிஷம் ஜனிக்கிறோமோ அந்த நிமிஷத்துல இருந்து அவன் வந்துடுறான். அப்படி வந்தவன் என்ன செய்கிறான் என்றால், அப்ப எப்பவுமே அப்படித்தானே இருக்கான். அப்ப பிறந்தவங்க எல்லாருமே முக்தி அடைஞ்சிடணும் தானே? ஏன் அப்படி எல்லாருக்கும் அந்த ஞான பாதையில நம்ம போகல? ஏன் அந்த இடத்துல நம்ம மீளல? ஏன் ஒரு சிலர் மாத்திரம் மீள்கிறோம் அப்படின்னா, எவர் ஒருவருடைய வாயில் கொண்டு ஈசன் ஆள்கின்றானோ, எந்த வாயில்கள்? கோயில் கொண்டன்றே குடிகொன்ற இவரும். அப்ப அவங்களும் வந்துட்டாங்க. அப்ப அவங்களும் யார்தான்? அவங்களும் அந்த கருப்பைக்குள்ள என்னைக்கு ஜீவன் போகுதோ அப்பவே அவர்கள் ஐவராக நின்று நம்முள்ளே புகுந்து விடுகிறார்கள். அது யாருதான் அப்படின்னா, அதுவும் அந்த தலைவன் தான்.
இத்தனை அக்னி சூரிய சந்திர மண்டலங்களுக்கும் சக்தி மண்டலங்களுக்கும் அதிபதியாக விளங்குகின்ற அந்த ஐவரும் இறைவனுடைய தொழிலாக நின்று நம்மை செயல்படுத்துவார். இறைவனுடைய தொழில் எது அப்படின்னா நம்முடைய கர்ம வினைகளை போக்குவது மட்டும்தான். அப்புறம் அவன் ஆட்கொண்டு விடுவான். ஆனா இதே நம்ம பொறி புலன் ஐந்தையும் காக்கின்ற கடவுளாக பார்க்கும் பொழுது நம்ம என்ன ஆகுறோம் அப்படின்னா மீண்டும் மீண்டும் வினைகளுக்குள் ஆட்படுகிறோம். அப்படி இறைவனுடைய கருவீகரணமாக அவர்கள் அந்த ஐவரும் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்தி செய்ய வேண்டும். யாரை? வலம் தரு தேவரை வந்தி செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம போன மந்திரத்தோட இந்த மந்திரத்தை தொட்டு பார்த்து நம்ம இந்த மந்திரத்தை முடிவு பண்ணணும். கொஞ்சம் ஆழமான கொஞ்சம் ஒரு நுணுக்கமான வித்தியாசம் தான், ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. நம்ம எந்த இடத்துல வச்சு பாக்குறோம், எப்படி பாக்குறோங்கிறது மாத்திரம்தான் மாறுபடும். அப்படி பார்க்கும்போது இந்த மந்திரம் இன்னும் ஆழமான விஷயத்தை நமக்கு கற்றுத்தரும். நன்றி நண்பர்களே, இத்தகைய அற்புதமான விஷயத்தை உங்களோட பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி. நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. மிக தெளிவான விளக்கம். நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. டிரான்ஸ்லேஷன் பண்ணலாம். The very day Shivam is enshrined, the five dwelling there will kindly possess the instruments. As if entering mother's house, the Lord enters my mind. The Lord has come to possess and control the instruments. The Lord has come to possess us and control the instruments. கோயில் கொண்ட அன்றே குடிக்கொண்ட ஐவரும். எப்ப கோயில் என்று நம்ம உணர்ந்த அன்றே, கோயில் எப்போ உணர்வோம் அப்படின்னா நமக்குள்ள இறைவன் இருக்கிறார்னு எப்போ உணர்ந்தோமோ அப்பவே நம்ம கோயில் இந்த உடல் கோயிலாக தான் இருக்கு, இறைவன் இதை கோயிலாக கொண்டுள்ளான் அப்படின்னு நம்ம என்னைக்கு உணர்ந்தோமோ அன்றே நம்ம உணர்ந்துட்டோம்னா, நமக்குள்ள இருக்கிற இறைவனை உணர்ந்துட்டோம்னா குடிக்கொண்ட ஐவரும்க்கு நல்ல விளக்கங்கள் அம்மாவும் சொன்னாங்க, ஐயாவும் சொன்னாங்க. நல்ல விளக்கங்கள் கேட்டிருக்கோம். ஐம்புலன்களாக பார்க்கலாம். போன பாடல்ல சொன்ன மாதிரி ஐம்பூதங்கள் ஒன்றாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்க ஐவரும் அந்த அந்த இதுக்கு தலைவராக இருக்கிறவங்கன்றதையும் பார்க்கலாம். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர், மகேஸ்வர், சதாசிவர் அவங்களையாவும் பார்க்கலாம். இல்ல நம்ம லிங்கமாவே பார்த்துட்டு வரோம் இல்லையா, அதனால அக்னி லிங்கம், வாயு லிங்கம், ஆகாசலிங்கம், மண்ணுக்கு ஏகாம்பரேஸ்வரர் இல்லையா, அப்புறம் நீருக்கு ஜம்புலிங்கம், ஜம்புகேஸ்வரர் இருக்காரு, வாயு லிங்கம் ஸ்ரீகாளஹஸ்தி இருக்கு. அந்த மாதிரி லிங்கமாவும் பார்க்கலாம். எல்லாமே சிவம் தான். அந்த நிலைக்கு நம்மளை ஒவ்வொரு நிலையா நம்மளை ஐம்பூதங்கள் நிலையிலேருந்து நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு வர்றவங்க. அவங்களையும் நம்ம ஐவரும் அப்படின்னு சொன்னதுனால அவங்களையும் எடுத்துக்கலாம். இதை நீங்க பிரபஞ்சத்திலையும் நம்ம பார்க்கலாம். நம்ம கோயிலுக்கு எப்போ போறோமோ, கோயிலுக்குள்ள நுழைஞ்சிட்டோம்னாலே நம்ம ஐம்புலன்களும் அடங்கும். அந்த இடமாவும் நம்ம குடிக்கொண்ட ஐவரும் வாயில் கொண்டாங்கே வழி நின்று அருளுவர். அவங்களும் நம்ம இறைவன் பக்கம் திரும்பிடுவாங்க. நம்ம கோயிலுக்குள்ள போகும்போதும் அப்படிதான். நம்ம கேட்கறது, நம்ம நுகர்றது, நம்ம பார்க்கறது எல்லாமே இறைவனாக இருக்கும்போது மனம் அமைதியாயிடும். நம்ம அந்த இடத்துல கூட நம்ம இறைவனை உணர்ந்துட்டோம்னா தாயிற் கொண்டாற்போல் தலைவனும் என் உட்புக. நமக்குள்ள உணர்ந்துட்டோம்னா அந்த மனம் அமைதி பெற்று நம்ம இறைவனை உணர்ந்துடும் அப்படின்னா தியானத்துல இருந்து தவத்துக்கு வர்றது. தியானம்ங்கிறது எந்த இடத்துல வரும்? இப்ப நீங்க கண்ண மூடி உட்காடுறீங்க, கண்ண மூடி உட்கார்ந்த உடனே நீங்க உள்ள திரும்பி பாக்குறீங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறது உடலை பாக்குறீங்க, மனதை பாக்குறீங்க. மனம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா? அதை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு இடத்துல நிற்பாட்டணும். நம்ம மனதை தான் பாக்குறோம் அப்படின்னா, மனம் தான் எனக்கு தெரியுது, கண்ண மூடி உட்கார்ந்தா மனம் தான் எனக்கு தெரியுது, அது பேசுறதா எனக்கு கேட்டுட்டு இருக்கு, அது ஓடுறதா இருக்கு, நான் அதோட இதுலயே நான் போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, நம்ம அதை நிறுத்தினதுக்கு ஃபர்ஸ்ட் நிலையா தியானத்தை கொண்டு வரணும். தியானத்தை கொண்டு வந்தா அந்த மனம் அடங்குறதா இந்த ஐவரும் நமக்கு உறுதுணையா இருக்கிறது. ஐம்புலன்களும் சரி, நம்ம ஐம்பூதங்களும் சரி,
நம்ம அந்த கேட்டல் பார்த்தல் அந்த இடத்துல இருந்தாலும் சரி எல்லாமே ஒடுங்கணும். ஒடுங்கி அனைத்தும் சிவம் பக்கம் திரும்பணும். அப்படி திரும்புறதுக்கு தான் தியானம் பண்ணி ஒரு ஒரு விஷயத்துல மூச்சை கவனிக்கிறது, எண்ணங்களை கவனிக்கிறது, அமைதியா உட்கார்றது, இது எல்லாமே. அந்த தியானத்துல இருந்து தவத்துக்கு எப்போ போக முடியும் அப்படின்னா, இந்த மனம் அமைதியாகி அதையும் உள்கடந்து அந்த இறைவன் திருவடியை நீங்க பற்றி கொள்ளும்போது அந்த அந்த இடத்துக்கு இறைவனோட இடத்துக்கு அந்த உள்ள கடந்து அந்த அமைதியான இடத்துக்கு போயிட்டீங்கன்னா, அதுதான் தாயிற் கொண்டார் போல் தலைவன் என் உட்புக. இது வரைக்கும் நான் எப்படி இருந்தேன், அந்த மனதோட பிடியில இருந்தேன். மனதோட பிடியில, இந்த உடலோட பிடியில அதுல இருந்த என்ன ஒரு தாய் வந்து அரவணைச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? இந்த மனதோட இது என்ன பிடிக்காது, தொடாது இல்லையா? அந்த மாதிரி அந்த இடம் இறைவனோட அந்த உள்ளான அமைதி இடம். அது இன்னும் கொஞ்சம் உள்ள நம்ம போயிட்டு இந்த மனம் அமைதியாகி நம்ம உள்ள அந்த கதவும் நமக்கு திறந்துருச்சுன்னா, இந்த மனதை தாண்டுற கதவு நமக்கு திறந்துருச்சுன்னா, அந்த இடம் எப்படி இருக்கும்னா, தாயோட அரவணைப்பு மாதிரி இருக்கும். அங்க யாருமே நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. மனமும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த ஆக்சஸே நம்ம வந்து அங்க கட் பண்ணிட்டு நம்ம உள்ள போயிடுவோம். ஒரு தாயோட அரவணைப்புல நம்ம உள்ள போயிடுற மாதிரி. வாயிற்கொண்டு ஈசனும் ஆள வந்தானே. இது அடுத்த நிலை. அடுத்த நிலைக்கு என்ன ஆகும்னா, அந்த இடத்தையே நீங்க பற்றிக்கொண்டே இருக்கும்போது, இதுதான் தவமாகும். இந்த இடத்துல மனம் ஓடாது. நம்ம எல்லாமே ஒடுங்கி அந்த ஐவரும் சரி, ஐம்புலன்களும் சரி, ஐம்பூதங்களும் சரி, அனைத்துமே உங்க பக்கம் திரும்பி, இறைவன் பக்கம் திரும்பி இருந்து, நம்ம அந்த திருவடியிலே, அந்த உள் அமைதியிலே, மனமோட பிடியில இல்லாம நாம இருக்க இருக்க என்ன ஆகும்னா, நம்மளோட ஈசனே ஆள வந்துருவான். நம்ம நானுங்கிறதும் நீங்கி, என்னை ஆட்சி செய்யறது யாரு அப்படின்றதுனா அந்த இறைவன் தான். அப்புறம் நான் பார்க்கிற பார்வையே இறைவனோட பார்வையில தான் இந்த உலகத்தை பார்க்கிறது, கேட்கறது. நான் என்ன ஐம்புலன்களும் சரி, ஐவரும் சரி, எல்லாமே இறைவனோட விஷயமா மாறிடும். இத்தனையும் ஆட்சிக்கு எடுத்துப்பாங்க. தாயாக நமக்கு வந்து அந்த மனதுல இருந்து நம்மளை விடுவிச்சு, ஆன்மாக்கு விடுதலை கொடுத்து, அந்த ஆன்மாவே வந்து இறைவனோட சேர்ற மாதிரி நம்ம அந்த நிலைக்கு அவர் ஆள வந்துருவாரு. இங்க நான் இல்லை அப்படின்ற நிலையும் வந்துரும். நான் என்ற அந்த அடிமையாக இருந்த ஒரு நான் என்ற ஒரு மாயையும் நீங்கி இறைவன் இறைவன் ஆட்சிக்கு வந்து உங்களை ஆள 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 வந்தானாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க தியாகராஜன் ஐயா. வணக்கம் ஐயா. தியாகராஜன் ஐயா வாங்க ஐயா. ஆமா, மூட்ல இருக்கீங்க, மைக் ஆன் பண்ணல. ஐயா மியூட்ல இருக்குங்க ஐயா. வாழ்க வளமுடன். கூப்பிட்டுருந்தீங்களா? நான் கொஞ்சம் இடையில கால் வந்துருச்சு. ஆமாங்க ஐயா, நீங்க தொடரலாங்க ஐயா. நீங்க ஆமா, ஐயா ஏதோ சொல்றாங்கம்மா. உங்களதான் கூப்பிட்டாங்க ஐயா, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க தொடரலாம். அன்புக்கு நன்றி. மிக்க மகிழ்ச்சி. ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. அன்பானவர்களே, பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய மந்திரம் கோயில் கொண்டன்றே குடிகொண்ட ஐவரும். இந்த பாடல் தானங்கம்மா? ஆமாங்க ஐயா. கோயில் கொண்டன்றே குடிகொண்ட ஐவரும் வாயில் கொண்டு ஆங்கே
வழி நின்று அருளுவர் வாயில் கொண்டு ஆங்கே வழி நின்று அருளுவர் தாயில் கொண்டார்போல் தலைவன் என்னுட்புக தாயில் கொண்டார்போல் தலைவன் என்னுட்புக ஆயில் கொண்டீசனும் ஆயில் கொண்டு ஈசனும் ஆயில் கொண்டு ஈசனும் ஆள வந்தானே ஆயில் கொண்டு ஈசனும் ஆள வந்தானே கோயில் கொண்டன்றே குடிகொண்ட ஐவரும் வாயில் கொண்டாங்கே வழி நின்று அருளுவர் தாயில் கொண்டார்போல் தலைவன் என்னுட்புக ஆயில் கொண்டீசனும் ஆள வந்தானே ஆள வந்தானே. ஆள வந்தான், ஆண்டு கொண்டிருக்கிறான், இனி ஆளவும் இருக்கிறான். எப்பொழுதும் அவன்தான் ஆண்டு கொண்டிருப்பவன், ஆண்டவன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த உண்மை நிலை தெளிவு எப்ப கிடைக்கும்னா உள்ளதை உள்ளபடி உணர்ந்து கொள்ளும் போதுதான். யாரு? இறைவன் தான், அந்த வெளிதான், சிவம் தான். அப்ப கோயில், இறைவன் குடிகொண்டிருக்கிற இடம் எது என்று யோசிச்சு பாருங்க. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்னு ஒரு மந்திரத்துல சொல்லியிருக்கார். உள்ளம் பெருங்கோயில். அப்ப பெருங்கோயில்னா அப்ப சின்ன கோயில்களும் இருக்கத்தான் செய்யும், பெருந்தெய்வம்னா சிறு தெய்வங்களும் இருக்கத்தான் செய்யும். அப்ப அந்த பெரிய தெய்வம் எது, சின்ன தெய்வம் எது? தெய்வத்துல வேறுபாடுகள் கிடையாது. அதாவது தன்மைக்கு ஏற்கவ சிறுசு பெருசு நம்மளா கற்பிச்சுக்கிறோம். தெய்வம் என்பது ஒன்றுதான், அது எல்லா இடத்துலயும் இருப்பது. அறிவு என்பது ஒன்றுதான், அது தாவரத்துல இருக்கிறது அறிவுதான், ஜீவராசி இடத்துல இருக்க எல்லா ஜீவராசியில இருக்கிற அறிவுதான், நமக்குள்ள இருக்கிறது அறிவுதான். அதனால வேறு வேறு என்று சொல்ல முடியாது. அறிவு என்பது ஒன்றாக இருப்பது போல தெய்வம் என்பது ஒன்றுதான். அப்ப கோயில் கொண்டன்றே குடிகொண்ட ஐவரும் என்று சொல்லும் போது இந்த பஞ்சபூத சக்தி எங்கே இருக்குன்னா நம்ம விந்துநாத திரவத்தின் மூலமாக கருப்பையில நம்ம கருக்கொண்டோம் இல்லையா, தாயினுடைய கருவறையில. அப்ப கருக்கொள்ளும் போது இந்த பஞ்சபூதங்களும் அதுக்குள்ள அடக்கம் பெற்றிருந்தது. அது உருப்பெற்று கருவாகி சிசுவாகி கடைசியில நாம உலகத்துல வர்றோம். வந்த உடனே அந்த பஞ்சபூத தன்மைகளுக்கு ஏற்ப இந்த 5 புலன்கள் அமையுது. அதாவது கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோள்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பொறி 5 மூலமாக உணரக்கூடிய அந்த ஸ்பரிசம், சுவை, வாசனை, அந்த வெளிச்சத்தை பார்க்கக்கூடிய, சத்தத்தை கேட்கக்கூடிய தன்மையில அந்த 5 புலன் கருவிகளாக இருக்குது. இது எல்லாமே எதுல அடங்கி இருந்ததுன்னா அந்த வித்து குழம்புலதான் அடங்கி இருந்தது. கருவறையில இருக்கும் போது வாயில் கொண்டாங்கே வழி நின்று அருளுவர். அப்ப எந்த வழி மூலம் வருதுன்னா தாயினுடைய கருவறையில இருக்கும் போது அந்த தொப்புள் கொடி பந்தம், அதன் மூலமாக நாம இயற்கை அவங்களுடைய சுவாசத்தின் மூலம் உச்சியில அவங்க நம்ம கருக்கொண்டிருக்கும் போது இந்த குழந்தை சிறப்பா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. அந்த எண்ணமும் அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த இரத்த சுழலுக்கு தக்கவாறு அந்த மணிபூரக சக்கரத்தின் வழியாக அந்த ஆற்றல் நமக்கு கிடைத்து கொண்டிருக்குது. ஆனா தாயில் கொண்டார்போல் தலைவன் என்னுட்புக. அப்ப தாயினுடைய கருவறையில இருக்கும் போது எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தியை, உயிர் சக்தியை எப்படி தூண்டி பஞ்சபூத ஆற்றலாக இந்த உடலை எப்படி வடிவமைச்சான்றதை சிந்திச்சு பாருங்க. அண்டத்துல இருக்கிறது அத்தனையும் இந்த பிண்டத்துல இருக்குன்னா ஒரு துளி நாத விந்தின் சேர்க்கை தான் பல அவயவங்களாக இந்த உருப்பெற்று வந்திருக்கு. அப்ப இந்த உடல் எப்படி வளர்ச்சி அடைகிறது என்று யோசிச்சு பாருங்க. கருவறையில அதே மாதிரி முட்டைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மஞ்சக்கரு எப்படி உருவை பெற்று பறவை குஞ்சாக வடிவம் எடுக்குதுன்னு பாருங்க. இதையெல்லாம் வளர்க்கிறது எது? சிந்தித்து பார்த்தோம் என்றால் நமக்கு தெரியும். அந்த கருமுட்டைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் மலர்ச்சி பெற்று உருவமாக வெளிவருது. அப்ப அதுக்குள்ள எப்படி அவன் புகுந்தான் சிந்திச்சு பாருங்க. அப்ப அந்த காரண பொருளாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் எங்கும் எல்லா பொருட்கள்லையும் தங்குதடை இல்லாம ஊடுருவி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பாய்ம பொருள்ங்கிறத நம்ம விளங்கி கொள்ளணும். அந்த அளவுக்கு ஊடுருவி எங்கும் நிறைந்தவன், எல்லாம் வல்லவன், எதையும் சதி செய்யக்கூடியவன் என்ற அளவுல அவனை நம்ம குறிப்பிடுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய தலைவன் புகுந்த மட்டும் பத்தாது,
அதாவது உள்ளம் பெருங்கோயில் ஊனுடவு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல்னு சொல்லுவாங்க. அப்ப துரிய சகசிராதர வழியாக அந்த ஆற்றல் நமக்குள்ள குருவினுடைய உபதேசம் பெற்ற பிறகு அந்த ஆற்றல் நமக்குள் நிறைந்து ஆயுள் கொண்டீசனும் ஆள வந்தானே என்று சொல்லும் போது ஆன்மாவாக இருந்து நமக்குள்ள எல்லாவற்றையும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அந்த சக்தி, அதாவது உயிர் இயங்கி பெறக்கூடிய அனுபவங்கள் அத்தனையும் இந்த உள்ளத்துல பதிவாகுது. அந்த உள்ளம் என்பதைத்தான் சோல், ஆன்மா என்றெல்லாம் அந்த வார்த்தைகள்ல குறிப்பிடுறாங்க. ஜெனட்டிக் சென்டர் என்றும் குறிப்பிடுறாங்க. அத்தகைய அந்த ஆற்றல் பொருந்திய நம்மளுடைய எப்படி கம்ப்யூட்டர்ல சிப் இருக்குதோ அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ளத்தினுடைய தன்மையை, அதுதான் இறைவன் குடிகொண்டிருக்கிற இடம் என்ற அளவுல புரிந்து கொண்டு அங்கே மூலாதாரத்துல ஞாபகத்தை வைத்து அந்த உயிரியக்க மையத்துல இருக்கக்கூடிய இறைவனை, கோயில் கொண்டிருக்கின்ற ஈசனை நாம் எப்பொழுதும் நினைந்து உயர்வடைவோம், வாழ்வோம், உயர்வோம், வெல்வோம் என்று கூறி சிவமடித்த அத்தனை அன்பர்களுக்கும் பணிவன்பான நன்றிகள். ஓம் திருமூல திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றிங்கம்மா, வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. நன்றிங்க. மிக மிக அருமையா. மிக்க நன்றி. வேற யாராவது எதுவும் கேள்வி இருக்குங்களா? உங்களோட கருத்து ஏதாவது சொல்லணுமா? உங்களோட புரிதலையும் பகிர்ந்துக்கலாம். எந்த உரையாசிரியர்கள் சொன்னதையும் ஒத்து பார்க்கல. எனக்குள்ள வேதாத்திரிய தத்துவத்தை உணர்ந்த வகையில எனக்கு என்ன தோணுதோ சொல்றேன். இதுல கருத்து ஏதாவது மாறுபாடுகள் இருந்தா சொல்லுங்க, திருத்திக் கொள்றேன். அது அம்மாவுடைய உரையெல்லாம் நான் கேட்கிறேன். ஏன்னா பலரும் பல கோணத்துல பார்த்தாலும் உள்ளது உள்ளபடிதான் இருக்கு. அதை யாரும் மாத்த முடியாது. வெளியே மாத்த முடியுமா? இயக்கத்தை மாத்த முடியுமா? பிரபஞ்சத்தை மாத்த முடியுமா? எல்லா இயக்க சக்தியாக இருப்பது ஒரே சக்தி தான். அதை நம்ம உணர்ந்து கொண்டாலே போதும். ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா உண்மை என்பது, தத்துவம் என்பது ரொம்ப எளிமையா தான் இருக்குது. நம்ம புரிதலை பொறுத்து தான் இருக்கு. ஸ்டாண்ட் அண்டர் என்று சொல்றாங்க. அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா ஸ்டாண்ட் அண்டர். எது ஒண்ணு இருக்குதோ அதை விட நுணுகி இருக்கும் போதுதான் உள்ளதை உணர முடியும். அல்லது விரிஞ்சு இருந்தாலும் அதை உணர முடியும். அந்த நுணுகி நின்று பார்க்கணும் அல்லது விரிஞ்சு நின்று பார்க்கணும். எதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நன்றிங்க. நன்றி. நிறைவு செஞ்சுக்கலான் இருக்கோம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.